அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மத்தி மீன் வச்சு மீன் குழம்பு எப்படி பண்ணுறது ஏன் ஸ்டைலில் பார்க்கலாமா? அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இது தான். ஒரு கடாயில் நம்ம ஆயில் போட்டுக்கலாம், கொஞ்சம் வெந்தயம், கடு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம், வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 4-5 பல் பூண்டு போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை போட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஒரு 4 தக்காளி நல்லா மேஷ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டு கலருக்காக நான் காஷ்மீரி சில்லி பவுட்ரு போட்டிருக்கேன், அதுவும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தேங்காயில் நம்ம புளி தண்ணி கரைச்சி ஊற்றிக்கலாம். அதுலேயே மஞ்சள்தூள், மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா கலந்து நம்ம இந்த கத்திரிக்காய் கிரேவியில் கலந்துக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணால் நம்ம கொதிச்சிட்ருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மத்தி மீனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு 4 பீஸ் ஒரு மாங்காய் துண்டை போட்டுக்கலாம். போட்டுட்டு கொத்தமல்லி தூவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்ல டேஸ்டியாக மாங்காய் போட்டு செஞ்சுருக்கேன். இதுக்கு சைட் டிஷ் நான் ப்ரான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இதோடைய ரெசிபியும் நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்